இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எல்லாரையும் வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் ஜே நாராயணன் சார் அவர்களும் தேர்ட் பிகாம் சிஏ மாணவி திவ்ய நாயகியும் 2 புத்தகங்களை பற்றி நம்மிடம் பேச வந்துள்ளனர். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். அவர் வகுப்பை அழைச்சிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தேன். திடீர்னு என்ன பேசுறதுன்னே தெரியல. நம்மளுடைய கடைசியில் அப்படியே உட்காந்து தயா வாசகர் வட்டம் சுவாமி தயானந்த சரஸ்வதின்னு சொல்றதுல இருக்கக்கூடிய தயாவை எடுத்து இப்பெரிய நூலகத்திலே இருக்கக்கூடிய நூல்களை எடுத்து உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நீங்கள் உங்கள் மனதிலே பதிய வைத்து அதில் எந்த கருத்து சிறப்பாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு பார்த்து அந்த கருத்துக்களை உங்கள் மனதிலே ஏற்றி இந்த கருத்துக்கள் இப்படி செம்மையுடையதாக இருக்கிறது, இப்படிப்பட்ட கருத்துக்களை எழுதிய இந்த நூலிலிருந்து இதை நான் கற்றுக்கொண்டேன் என்பதுதான் அந்த நூலை பற்றிய விமர்சனம், வேறொன்றுமில்லை. நம்மை நம் நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது நாம் இந்த உலகத்தில் கற்றுக்கொண்டு வாழ்கிற இந்த வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்திலே நம்மை திசை திருப்பிவிடும். அது ஒரு திரைப்படமாக இருக்கலாம், அல்லது ஒரு நூலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். இதே ஆற்று வெள்ளம் போல இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு பாதையை காட்டுபவர்கள் நம்முடைய பெற்றோர்களாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்திலே நம்மை நாம் உணர்ந்து கொண்டு நம் வாழ்க்கையை காட்டாற்று வெள்ளம் போல் சென்று கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையை ஒரு இடத்திலே தங்க வைப்பதற்கு இது மாதிரியான வாசகர் வட்டம், நூலை பற்றிய அறிவு, இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்தோமையானால் எண்ணற்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த வாசகர் வட்டத்தினுடைய 2வது வாரமாக இந்த வாரம் சிறப்பாக நடைபெறப் போகிறது. இதற்கு யாரெல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால் நம் கல்லூரியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாசகர் வட்டத்திலே நீங்கள் உறுப்பினராக இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த ஒரு நூலினை எடுத்து அதை பற்றி நீங்கள் இங்கு வந்து உரையாடலாம். நமக்கு தெரிந்த கருத்துக்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிற போது அது அவர்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆகவே வாசகர் வட்டத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருந்தாலும் உறுப்பினராக சேருவதற்கு ஒன்றும் பெரிய தொகையெல்லாம் கிடையாது. அவர்களிடத்திலே வந்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதுதானே ஒழிய வாசகர் வட்டத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து படிப்பதற்கு அனைத்து உரிமையும் உண்டு. எல்லா மாணவிகளுக்குமே உரிமை உண்டு. அந்த புத்தகத்தினை எடுத்து படித்து அதில் உள்ள கருத்துக்களை இங்கு அமர்ந்திருக்கிற இன்று நமக்கு ஆங்கிலம் என்றாலே எனக்கு அப்போது படிக்கும் போதிலிருந்து ஒரு அலர்ஜி உண்டு. அதனால ஆங்கில ஆசிரியர் உரையாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஆங்கிலத்தில் நிறைய செய்திகளை சொல்ல போறாங்க. நூல்களை அதில் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு ஏன் ரொம்ப மணி நேரமாக முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. நான் அப்படியே பார்க்கும்போது இதோ முடிச்சுக்கிறேன். அதனால இந்த 2வது நாளை 2வது அமர்வினை தொடங்கி வைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி. விஷ்ணு சுரேன் அன்புடி மைக் ஆன் பண்ணிடு. என் பேர் திவ்ய நாயகி. நான் தேர்ட் பிகாம் சிஏ படிக்கிறேன். நான் வந்து உலக பெரியார் காந்தி அப்படின்ற புத்தகத்தை லைப்ரரியிலேருந்து எடுத்து படித்தேன். அந்த புத்தகத்தை எழுதினவங்க அறிஞர்
அந்த புத்தகத்தை பதிப்பிச்சவங்க வந்து சாம் ஐயப்பன் அப்படிங்கிறவங்க. இந்த புத்தகத்துல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ளத்தால் பொய்யா கொழுகின் உலகத்தால் உள்ளத்து இதெல்லாம். அதே மாதிரி செகண்டும் ரெண்டாவதாவும் ஒரு குறள் சொல்லியிருப்பாங்க. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. இந்த ரெண்டாவது குறள்ல நம்ம இந்த உலகத்துல எந்த ஒரு அறச்செயல் செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, பொய் மட்டும் சொல்லாம இருந்தாலே அது மிகப்பெரிய அறச்செயலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து வாழ்க்கை வழிகாட்டி அப்படிங்கிற தலைப்புல காந்தியடிகளோட வாழ்க்கை வரலாறு ஒப்பிட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு வழிகாட்டில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் தலைப்பு பாத்தீங்கன்னா உத்தமரை இழந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து காந்தியடிகள் நம்ம நாட்டுக்கு என்னென்ன போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து காந்திஜி வந்து இந்த டெஸ்டினேஷன் வச்சு இப்படி நம்ம கண்ட்ரி இருக்கணும், இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இலக்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து காந்திஜியோட பொன்மொழிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பொன்மொழிகள்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் முக்கிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி எந்தெந்த ஆண்டு என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. காந்தி ஸ்மைல்ஸ் உடன்படிக்கை, சத்தியகிரக இயக்கம் தொடக்கம், உப்பு சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், அப்புறம் வந்து எல்லையணை வெளியேறு இயக்கம், சென்னை வருகை, அதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து காந்திஜியோட பொன்மொழிகள்ல உலகத்து நல்லவனாக இருக்க நான் கடவுளுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற பொன்மொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாணவர்கள் இந்த நூலை பத்தி என்ன பின்பற்றணும் அப்படிங்கிறத ஒரு 2 பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மகாத்மா காந்தி அப்படின்னு பாரதியார் வந்து காந்திஜியை பத்தி கவிதை எழுதிருப்பாங்க. அதுவும் காந்தி எனும் பேரொழியே அப்படின்னு நாமக்கல் கவிஞர் கே. ராமலிங்கம் எழுதிருப்பாங்க. அதுவும் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா புத்தகத்தை எடுத்து நீங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கணும். மதுரையிலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திலே கிழக்கு புறமாக மேலூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. நாம் தஞ்சாவூரிலிருந்து செல்லுகிற போது மேலூரை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த இடத்துல தன்னுடைய அம்பாசடர் கார்ல, அந்த காலத்துல அந்த கார் மட்டும்தான் இருந்தது, இப்ப இருக்கிற மாதிரியான கார்லாம் இப்ப இல்ல. அந்த கார்ல காந்தியடிகள் தன்னுடைய சகாக்களோடு வந்து கொண்டிருக்கிறார். வயல்வெளியில கோவணத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயி. அவர்களிடத்திலே போய், நீங்கள் ஏன் இப்படி ஒரு குறைச்சலான ஆடையோடு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்டபோது, அவர் தென்னாப்பிரிக்காவிலே பாரிஸ்டா பட்டம் பெற்றுவிட்டு திரும்பிய காலம், கோட் ஷூட்டோட வந்திருந்தார். ஒரு கார் வந்து இறங்கி போய் அவங்களை கேட்கும் போது, இல்ல முதலாளி, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. காந்தியடிகிட்ட சொல்றாங்க, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இதுல இருந்து பெருசா எதுவும் வருமானமும் கிடையாது, இதுல வர்ற காசை வச்சு நாங்க இந்த அளவுக்கு தான் உடையை உடுத்த முடியும் அப்படின்னு சொன்ன உடனே காந்தியடிகள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவிலே போர்பந்தரிலே பிறந்த குஜராத்ல அங்கிருந்து எத்தனையோ வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று பல போராட்டங்களை நடத்தி இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகள் தன்னுடைய ஆடையை குறைத்து கொண்ட ஊர் மதுரைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மேலூர் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதோடு மட்டுமல்ல, அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது நம் மதுரை மாநகருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த மேலூர். இதைவிட இன்னொரு குறிப்பான செய்தி, நீங்கள் சினிமாவிலே பார்த்திருப்பீர்கள், அந்த மதுரையில இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தை காமிச்சிருப்பாங்க. ஒரு படத்துல வந்து அந்த விவேக்கும் சுந்தர்சி அவர்களும் அந்த படத்துல அவங்களுக்கு தண்டனை கொடுத்து, நாசர் வந்து நீங்க 2 பேரும் போயிட்டு மதுரையில இருக்கிற மியூசியத்துல நீங்க 2 பேரும் தொடச்சி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை கொடுத்திருப்பாங்க. அப்படி போய் அந்த ஊர்ல போய் அவங்க அந்த சுத்தம் பண்ணி அந்த நாசர் அனுப்பின அந்த அவங்க நாசரோட இருக்கக்கூடிய அந்த தண்டனை அனுபவிக்கிற அந்த அந்த ஒரு பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, அதுதான் மதுரையில இருக்கக்கூடிய காந்தி மியூசியம். மாணவர்களே, நான் எதற்காக இதை சொன்னேன்னா, காந்தியடிகள் சுடுகிற போது அவர் அணிந்திருந்த ஆடை ரத்தக்கரையோடு
இந்த உலகத்திலே எத்தனை நாடுகளுக்கு அவர் சென்றிருந்தாலும், போர் பந்தலிலே பிறந்திருந்தாலும், பல்வேறு போராட்டங்களின் மூலம் இந்தியாவிற்கு வெற்றியை தேடி தந்திருந்தாலும் கூட அவர் இரத்தக்கரையோடு கடைசியிலே அணிந்திருந்த ஆடையானது மதுரையிலே இருக்கக்கூடிய மியூசியத்திலே இன்றளவும் இரத்தக்கரையோடு இருக்கிறது. அதுதான் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவர் பிறந்த ஊரிலே அந்த சட்டை, அவருடைய துண்டு அதெல்லாம் அங்கு இல்லை, மதுரை மியூசியத்திலே தான் இருக்கிறது. அதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லுகிற போது காந்தியடிகள் கடைசியாக அணிந்திருந்த அந்த இரத்தக்கரையோடு இருக்கக்கூடிய அந்த ஆடையையும் பார்த்துவிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி வாருங்கள் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. என்னை பற்றி அறிமுகம் தேவையில்லை, அதனால் நான் நேரடியாக போகலாம் என்று இருக்கிறேன். முதலில் இந்த தயா வாசகர் வட்டம் அமைப்பை உருவாக்கி இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை அனைத்து பேராசிரியர்களுக்கும் மற்றும் மாணவிகளுக்கும் கொடுக்க ஒரு அனைத்து விதமான வாய்ப்புகளையும் எது வேணாலும் நீங்கள் செஞ்சு எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் கொடுத்த நமது முதல்வர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் தயா வாசகர் வட்டத்தின் தலைவர் எனது நண்பர் சக்தி கனல் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், குறிப்பாக தயா வாசகர் வட்டம் எப்படி எந்த அளவுக்கு இது போய் ரீச் ஆகும் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்றைய அளவில் மிகவும் பிரம்மாண்டமாக இதனால் இவன் செய்தான் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் என்று வள்ளுவர் வாசகத்திற்கு ஏற்ப தயா வாசகர் வட்டத்தை தலைவர் சக்தி கனல் சிவகுமார் ஐயா மிகவும் அருமையாக ஏற்பாடு செய்துள்ளார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவிற்கு மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் வரவேற்புரை நல்கிய பொருளாளர் தயா வாசகர் வட்டம் ஐயா ரமேஷ் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இங்கு பல விதத்தில் மாஸ்டர் ஆஃப் செரிமனி மாதிரி இங்கு ஒவ்வொருத்தவங்களையும் ரொம்ப அழகாக கூப்பிட்டு நம்ம மேடம் நூலகர் துணை நூலகர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கும் பேராசிரியை அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி நான் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷ் புக்கை பற்றி ஆய்வு செய்து சொன்னாலும் தமிழில் தான் சொல்லணும்னு சொன்னாங்க. அதாவது செந்தமிழ் ஆடலும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ் மொழி மூலமாக சொன்னா அது கண்டிப்பா தேன் வந்து பாயுது காதினிலே மாதிரி உங்க மனசுல பதியும் அப்படின்றதுக்காக இதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டைரக்டா நான் எடுத்திருக்கிற புக்கை பத்தி பேச வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் பேக்கன் எல்லாருமே பார்க்கலாம், விஷுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும். Go to the first page. It is a book first page. இது எதற்காக சொல்றேன்னா, நம்ம புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான அம்சமே. அதனால அந்த புத்தகத்தினுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பேஜ் போட்டிருக்கோம். சொசைட்டி ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்றது புத்தகத்தோட பேரு. அதை எழுதியவர் பிரான்சிஸ் பேக்கன். எல்லாம் தடவை சொல்லுங்க பார்ப்போம். வெறுமன பேக்கன்னு சொல்லிடாதீங்க. பேக்கன்னா அதுக்கு வேற அர்த்தம். பன்றிகளின் இறைச்சின்னு சொல்லுவாங்க. ஆனா இவருடைய முழு பெயர் பிரான்சிஸ் பேக்கன். அவர் எழுதின ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பேஜ். லுக் அட் தி ஸ்லைட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுதான் பிரான்சிஸ் பேக்கன். அவர் லண்டன்ல பிறந்தாரு. 1561 யார்க் ஹவுஸ் லண்டன்ல பிறந்த ஒரு பெரிய மேதை.
ஒரு சாதாரண எழுத்தாளர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கீழே நான் ரெட் லைன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. He is called as a lawyer, statesman, philosopher and the master of English tongue. அவர் நிறைய எஸ்ஏ எழுதி ஃபாதர் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட்னு சொல்ற அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய மேதை தான் பிரான்சிஸ் பேக்கன். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்ல போனா, இப்ப எல்லாருக்கும் திருவள்ளுவரோட திருக்குறள் தெரியுமா? தெரியாதா? படிச்சிருக்கீங்களா? ஓகே. திருக்குறள் பத்தி சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அணுவை குலைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக தெரித்த குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ல முயற்சி செஞ்சு அவங்களால சொல்ல முடியாம போயிடுச்சு, சில பேர் மட்டும்தான் உரை சரியா எழுதியிருக்காங்க அப்படின்னு தமிழ் பேராசிரியர்கள் நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் பேக்கன் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளவு அர்த்தம் உண்டு அப்படின்றத இந்த ஆர்ட் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு புக்கு மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. போகலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைட். பாத்தீங்கன்னா இவர் நிறைய எஸ்ஏஸ் எழுதியிருக்கார். He wrote many essays. இந்த ஆர்ட் ஸ்டடீஸ்ல கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த ஒரு எஸ்ஏலயே 500 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார். குறிப்பா சொல்ல போனா அவர் நிறைய பிரெஞ்சு வேர்ட்ஸ் யூஸ் பண்றார். ஏன் பிரெஞ்சு வேர்ட்ஸ் யூஸ் பண்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மொழியில படிச்சோம்னா கண்டிப்பா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எந்த மொழிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலும் தமிழ் மொழியினுடைய தாக்கம், சாரம் அதுல இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா எல்லாம்? அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிற போது இங்கிலீஷ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லாங்குவேஜ்னா லாட்டின், கிரீக், பிரெஞ்சு. ஸோ அதுல பிரெஞ்சு வேர்ட்ஸை இவர் நிறைய பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். Go to the next slide. பாருங்க, இதுல ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். பவுலிங் இஸ் குட் ஃபார் ஸ்டோன் அண்ட் ரேஞ்ச். எல்லாருக்கும் நல்லா தெரியும் பவுலிங் போடும்போது நமக்கு கையிலலாம் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும், நரம்புகள்லாம் நல்ல செயல்படும் அப்படின்னு இயல்பா அவர் சொல்றாரு. ஷூட்டிங் ஃபார் லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட். ஷூட் பண்றது அது எதுக்கு அதிகமா செயல்பாடு கொடுக்கும் அப்படின்னா லங்ஸ் அண்ட் பிரெஸ்டுக்கு கொடுக்குமா. ஜென்டில் வாக்கிங் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு எல்லாருமே வாக்கிங் போறது அப்படின்றது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்காங்க. ஸோ ஜென்டில் வாக்கிங் போறதுனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்டமக்குக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரைடிங் ஃபார் த ஹெட். நம்ம ரைட் பண்றோம் பாருங்க, குதிரை சவாரி போறோம், சைக்கிள் ரைடிங் போறோம். இப்படி நம்ம போகும்போது ரைடிங் எதுக்கு சார் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய மூளை வளர்ச்சி ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக த ரைடிங் ஃபார் ஹெட் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ப நமக்கு என்ன தெரியுது, நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செயல்பாடுக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் எல்லா செயல்பாடும் இணைந்து நமக்கு வேணும்னா நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்டடீஸ்னா என்ன? நம்ம படிக்கிறது, ஒரு புக்கை எடுத்து படிக்கிறோம். புக்கை எடுத்து படிக்கும்போது நமக்கு என்ன சார் கிடைக்குது? இப்போ நம்ம ரமேஷ் ஐயா நிறைய சொன்னாங்க, நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொன்னாங்க. பட் லண்டன்ல இருக்கிற பிரான்சிஸ் பேக்கன் அவர் என்ன சொன்னாருன்றதை இப்போ பார்க்க போறோம். பாருங்க, ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட். டிலைட்னா என்ன? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிலைட்னா ஹாப்பினஸ். எப்போ சார் நம்ம ஹாப்பியா இருப்போம்? நம்ம தனியா உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹாப்பினஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் ஆர்னமெண்ட். அது என்ன? ஆர்னமெண்ட். இங்க நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆர்னமெண்ட் அப்படின்றது ஜுவல்ஸ். ஜுவல்ஸ் நம்ம வாங்குறோம், காசு கொடுத்து வாங்கணும், சம்பாதிக்கணும். அப்ப நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆர்னமெண்ட்ஸ் கிடைக்கும். சரி சார், ஸ்டடீஸ் வந்து நமக்கு டிலைட்டை கொடுக்குது, ஆர்னமெண்ட்டை கொடுக்குது. கடைசியா என்ன? ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் எபிலிட்டி. எபிலிட்டி மீன்ஸ் நம்மளுடைய திறன். நம்மளால என்ன சார் முடியும் அப்படின்னு நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு எது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஸ்டடீஸ் தான் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் பேக்கன் இந்த எஸ்ஸேவை ஆரம்பிக்கும் போது, இந்த ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்ற புத்தகத்துல ஆரம்பிக்கும் போதே அவர் எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாரு? ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட். இப்படியே அவர் ஆஃப் ஸ்டடீஸ்ல நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றார். பொதுவாகவே நான் மாணவர்கள்ட்ட நிறைய சொல்லியிருக்கேன், உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்ன ஆஃப் ஸ்டடீஸ்ல ரொம்ப அழகா சென்டர் ஆஃப் த பேஜ் ரொம்ப அழகா சொல்றது, கிராஃப்டி மென் கண்டமன் ஸ்டடீஸ். யார் சார் படிக்கிறத குறை சொல்லுவாங்க? படிப்பே வேண்டாம்னு யார் சொல்லுவார்? கிராஃப்டி மென் தான் சொல்லுவார். யாரால எந்த செயல்பாடையும் எடுத்து செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய சோம்பேறிகள் தான் என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இவர் படிச்சு என்ன பண்ண போறார் அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் அவர் சொல்றாரு, சிம்பிள் மேன் அட்மயர் ட்ரெயின். ஒரு எளிமையான மனிதன் என்ன செய்வான்? படிப்பு ரொம்ப முக்கியம், படிச்சாதான் நம்ம பெரிய ஆளாகலாம் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா வைஸ் மேன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம படிச்ச படிப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்? The wise men use them. அந்த ஸ்டடீஸை யூஸ் பண்ணணும்னு யாருக்கு நினைக்கிறோம்? யார் நினைப்பாங்க? வைஸ் மேன் மட்டும்தான் நினைப்பாங்க. இப்படியா அவர் அருமையா ஸ்டடீஸை பத்தி நமக்கு ஒரு அருமையான தகவலை இந்த ஸ்லைட் மூலமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். நெக்ஸ்ட். சரி சார், இப்போ நம்ம புத்தகங்கள் நிறைய இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க. லைப்ரரி அவர்னு ஒரு அவர் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பா நீங்க லைப்ரரி வரீங்க, புக் எடுத்து படிக்கிறீங்க. ஸோ நிறைய புக்ஸ் இருக்கு. புக்ஸுக்குன்னு சில தன்மைகள் உண்டு. யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அததான் பிரான்சிஸ் பேக்கன் ரொம்ப அழகா சொல்றாரு. Some books are to be tasted. சில புத்தகங்கள் சும்மா டேஸ்டுக்காக படிக்கிறது, அவ்வளவுதான், அதை பத்தி பெருசா வேண்டாம் அப்படின்னு சில புத்தகங்கள் இருக்கு. Some books to be swallowed. சில புக்ஸ் ஏதோ அப்படியே swallow பண்ணிக்கிறது. swallowனா என்ன? அப்படியே விழுங்குறது. இப்போ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, என்ன படிக்கிறேன்னே தெரியாம படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவோம். திரும்ப என்னமா படிச்ச அப்படின்னு கேட்டா நம்ம பதில் சொல்லுவோமா? கொஞ்சம் யோசிப்போம். அததான் swallowed அப்படின்னு சொல்றாரு. Some few to be chewed and digested. சில புத்தகங்கள் நம்ம நல்லா மென்று அந்த ரசனையை உணர்ந்து அதுக்கப்புறமா டைஜஸ்ட் ஆகும். ஸோ புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தின் தன்மைப்படி படிக்கணும்னு சொல்லி பிரான்சிஸ் பேக்கன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சென்டர் ஆஃப் த புக் இதை நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ இதை ஆஃப் ஸ்டடீஸ் படிக்கும்போது தான் நானே இதை உணர்ந்தேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே சார், இப்படியாக இந்த ஆஃப் ஸ்டடீஸ் புக்ல அவர் நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பா ஒரு அருமையான தகவலை சொல்றாரு. சார், இப்ப படிக்கிறதுனால நம்ம என்னவா ஆகலாம்? எல்லாம் இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா புரியும். ரீடிங் மேக்கத் எ ஃபுல் மேன். நீ முழு மனிதனா ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீ புத்தகத்தை படிக்கணும். அதுக்காக தான் தயா வாசகர் பட்டம் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ரீடிங் மேக்கத் எ ஃபுல் மேன். அடுத்து பாருங்க, கான்ஃபரன்ஸ் எ ரெடி மேன். அது என்ன சார் ரெடி மேன்? தயார் நிலையில இருக்குது. இப்போ நீங்க கேள்வி கேட்டா அது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றது, அதுதான் கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ்ன்றது ஒரு கான்செப்டை வச்சு அங்க பேசுவாங்க. பேசும்போது நம்ம நிறைய கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பதில் சொல்லணும். அப்ப நீங்க கான்ஃபரன்ஸ் போக போக நீங்க என்னவா மாறிடுவீங்க? ஒரு ரெடிமேனா தயாராகிடுவீங்க. அடுத்து பாருங்க, ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன். உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ல டெவலப் பண்ண நீங்க சாதாரண ஒரு மனிதனை தாண்டி மிக பெரிய மனிதனாக
வளர்வதற்கு ரைட்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் பேக்கன் இந்த புத்தகத்துல நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஸோ நேரம் அதிகமாக இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போயிடுவோம். ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா நம்ம பிரான்சிஸ் பேக்கன் சொல்றாரு, சார் ஒரு சப்ஜெக்டும் படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட் நமக்கு என்ன சார் சொல்லி கொடுக்குது, ஒரு லிஸ்ட் கொடுக்குறது. சின்ன லிஸ்ட் தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். ஹிஸ்டரி நமக்கு என்ன சொல்லுது? ஹிஸ்டரி மேக் மென் வைஸ். மனிதர்கள் சிறந்த மனிதர்களா எப்போ சிந்திப்பாங்க அப்படின்னா ஹிஸ்டரியை படிக்கும்போது. இப்போ ஐயா கூட காந்திஜியை பத்தி சொன்னாங்க பாருங்க, அது நம்ம ஹிஸ்டரியில இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நிறைய தகவல்கள் சொல்லலாம், இருந்தாலும் நேரம் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடும். போய்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, கவிதை கவிஞர்கள். கவிஞர்கள்னா நமக்கு பாரதிய விட்டுட்டு நம்ம போக முடியாது. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், பாரதியார், பாரதிதாசன் இவங்களோட போயம்ஸ்லாம் நம்ம படிக்க நம்ம விட்டி மீன்ஸ் ஞானம், நமக்கு ஞானம் உருவாக ஆரம்பிச்சிடும். மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்க எப்படி சார் இருப்பாங்க? எதையுமே டக்குன்னு யோசிப்பாங்க. சர்க்கிள் திங்கிங் அவங்களுக்கு வரும். அடுத்து பாருங்க, நேச்சுரல் அண்ட் பிலாசபியை பத்தி படிக்கிறவங்க ரொம்ப ஆழ்ந்து சிந்திப்பாங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்னு நினைக்க மாட்டாங்க. அதுல இது இப்படி இருக்குமா, இல்ல அப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பயங்கரமா நம்மளை யோசிக்க வைப்பாங்க. அடுத்து மாரல்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரைடே மாரல் கிளாஸ் நடக்குது. அப்ப மாரல் எதற்காக சார் அப்படின்னா கிரேவ், மாரல் கிரேவ். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஒரு வார்த்தையில பிரான்சிஸ் பேக்கன் நிறைய அர்த்தங்களை சொல்லியிருப்பார். அப்ப இறப்புக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருந்தா இறப்புக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லக்கூடியதுதான் மாரல். அடுத்து லாஜிக் அண்ட் ரெட்டாரிக். இன்னைக்கு நிறைய எக்ஸாம்ல இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். லாஜிக்கல் திங்கிங், எதையுமே அந்த நேரத்துக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டா ஆன்சர் பண்ண அந்த திறன் நமக்குள்ளார வளரணும் அப்படின்னா லாஜிக் அண்ட் ரெட்டாரிக் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய லிஸ்ட் சொல்லிக்கிட்டே வர. ஆனால் நான் ஒரு சிலர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்படி எந்த புக்ஸ் நம்ம படித்தாலும் அது நமக்கு என்ன சார் செய்யும் பாருங்க, ரெட் கலர்ல கொடுத்துருக்கு பாருங்க. ஸ்டடீஸ் பாஸ் இன்டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேனர்ஸ். நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும் போது புத்தகத்தினுடைய தன்மை நம்மளை பாதிக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய இயல்பான மேனரிசம், நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே கண்டிப்பா மாறும்னா அப்ப நம்ம புக்கை படிக்கணும். எந்த மாதிரி படிக்கணும், நீண்ட வாசிப்பு அப்படின்றது இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஃப் ஸ்டடீஸ்ல ரொம்ப அழகா பிரான்சிஸ் பேக்கன் மாணவர்களுக்காக சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் இந்த தலைப்பை உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக நான் இந்த புக்கை எடுத்தேன். தேங்க்யூ வெரி மச். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ரொம்ப சின்ன புத்தகம், ஆஃப் ஸ்டடீஸ். இவர் நிறைய எழுதியிருக்காரு. ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் லவ், ஃபார் எவ்ரிதிங். லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுக்கு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. முடிஞ்சா நீங்க பிரான்சிஸ் பேக்கன் புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. ஓகே, இதோட என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் சொன்னீங்களே, சில புக்ஸ் வந்து டேஸ்டட், அது ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ ஐயா கேட்டுக்கொண்டதன் இணங்க குறிப்பா எந்த புக்ஸ் எல்லாம் படிக்கலாம், தட் மீன்ஸ் தன்மைகள். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட். சில நேரம் சில புக்கு நம்ம எடுப்போம், படிப்போம், அந்த புக் நமக்கு பிடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
நான் வந்து உங்களை மாதிரி படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராணி காமிக்ஸ்னு ஒரு புக் இருக்கும். படம்லாம் போட்டு பக்கத்துலேயே கதையெல்லாம் எழுதியிருப்பா. இவங்க சொன்ன மாதிரிலாம் இருக்கும். அந்த புக்கெல்லாம் நான் எடுத்தேன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு தான் வைப்பேன். அது எதுக்காகனா ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட், சும்மா ஒரு ஜாலி, ஃபார் என்டர்டைன்மெண்ட். ஒரு நாவல் எடுத்து படிக்கிறோம், ஒரு கதையை தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறோம். சொல்ற புரியுதா? ஸோ ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கு தான், அவ்வளோதான். பட் எந்த புத்தகத்தை படித்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். எதுவுமே கிடைக்காம எந்த புத்தகமும் கிடையாது. ஸோ புத்தகம் படிக்கிறது ஒரு நல்ல ஹேபிட் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்ற புத்தகத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா ஐயா? மிக்க நன்றி. நன்றிகள் பற்பல. அனைவருக்கும் எனது நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு மாணவர்களே, இதுவரை நம்முடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் அன்பு சகோதரர் ப்ரொஃபசர் ஜே நாராயணன் சார் அவர்கள் ஆஃப் ஸ்டடீஸ் பிரான்சிஸ் பேக்கன் அவர்களுடைய கருத்துக்களை நமக்கு அற்புதமாக சொன்னார்கள். அதில் எனக்கு ரொம்ப பிடித்தது, சில புஸ்தகங்கள் டேஸ்டடாக இருக்கும், சில புஸ்தகங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சில புஸ்தகங்கள் தான் நம்மளுடைய அறிவையும் ஞானத்தையும் நமக்கு தரும் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது, ரொம்ப பிடித்திருந்தது. ஆகவே என்னுடைய ஆங்கிலத்துறை அன்பு சகோதரர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுத்து பாராட்டும்படி அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இங்கே வந்து நீங்கள் புத்தகத்தை பரட்டினா கொஞ்சம் உங்களுக்கே சாப்டர் அப்படின்னு நீங்கள் குறித்து வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து அதை மட்டும் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் போதுமானது. அதனால மாணவர்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவும். நிறைவாக நன்றியுரை ஆற்றுவதற்காக தயா வாசகர் வட்டத்துடைய மாணவர் பிரிவு செயலாளர் அனுப்பிரியா அவர்களை அழைக்கிறோம். காலத்தை கருதிமா. நீதியுள்ள செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் என் தமிழ் அன்னையை வணங்குகிறேன். இன்று தயாவாசகர் வட்டத்தில் தொடக்க விழாவில் கூறியதைப் போல வாரந்தோறும் புத்தக மதிப்புரை சிறப்புமாக நடந்து வருகிறது. இன்று விழாவை சிறப்பித்த தயாவாசகர் வட்டத்தின் தலைவர் முனைவர் சுந்தர சிவகுமார் ஐயாவுக்கு நன்றி. தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்று புத்தக மதிப்புரை வழங்கிய அனைவரையும் சிந்தனையில் ஆழ்த்திய ஆங்கிலத்துறை பேராசிரியர் ஜே நாராயணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தேர்ட் பிகாமை சேர்ந்த சகோதரிக்கு நன்றி. துணை நூலகர் அபர்ணா ஆசிரியருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி கூறுகிறோம்.